பொதுவாகவே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காமெடி எங்கே இருக்கும்டா, ஒருத்தன் தன்னை மறந்து புலம்பியான். இந்த தண்ணி அடிச்சுட்டுலாம் புலவான் இல்லை சார். 3 பேர் தண்ணி அடிக்க போயிருந்துருக்காங்க. 3 பேர் தண்ணி அடிக்க போனோன்னு முதல் அமெரிக்காக்காரன் எடுத்து தண்ணி அடிச்சுட்டு அந்த கிளாஸை தூக்கி மேலே போட்டு துப்பாக்கி எடுத்து மட்டீர்னு சுட்டிருக்கான். இருக்கிறவெல்லாம் பார்த்துருக்காங்க, என்னடா சுடுறான்ட்டு. இது தங்க கிளாஸு, இந்த மாதிரி தங்கம் எங்கள் நாட்டில் நிறையா இருக்குது, அதனால் எனக்கு இது தேவையில்லடா அப்படின்னு இருக்கான். அடுத்து ரஷ்யாக்காரன் தண்ணி அடிச்சுட்டு அந்த கிளாஸ் அப்படி மேலே தூக்கி போட்டு துப்பாக்கி எடுத்து மட்டீர்னு சுட்டிருக்கான். ஏன்டா சுட்டான்னு இருக்காங்க, இது வைர கிளாஸு, இந்த மாதிரி வைரம் எங்கள் நாட்டில் நிறையா இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டான். இந்தியாக்காரன் சுற்றி முற்றி பார்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு கிளாஸை தூக்கி மேலே போட்டு இவங்க 2 பேரும் சுட்டுவிட்டான். இவங்க மாதிரி பந்தா பண்ணுறவங்க எங்கள் நாட்டில் நிறையா இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் தேவையில்லடா அப்படின்னு இருக்கான். தண்ணி அடிச்சுட்டு பாடாப்படுத்து அடுத்து சாப்பிட போவாங்க, ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கான். போயிட்டு ஒரு 1.5 நான் தோசையை ஆர்டர் பண்ணிவிட்டு இருக்கிறவங்களை புறாத்தையும் பாடாப்படுத்துறது தோசையை ஆர்டர் பண்ணியிருக்கான். ஆர்டர் பண்ணிவிட்டு சர்வரை கூப்பிட்டுருக்கான். வெளியிலேருந்து வந்தேன், ரொம்ப ஹீட்டாக இருக்குது, போய் ஏசியை போடு அப்படின்னு இருக்கான். உடனே சர்வரும் போயிருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னு இருக்கான். உடனே சர்வரும் போயிருக்காரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு திரும்ப ரொம்ப ஹீட் ஆகி போச்சு, ஏசியை போடு அப்படின்னு இருக்கான். சர்வரும் போயிருக்காரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணு. உடனே பக்கத்தில் இருக்க டேபிள்காரன் கடுப்பாகி போச்சு. என்னையா சர்வரை கூப்பிட்டு கேட்டிருக்கான், என்னையா அவன் பாட்டு தண்ணியை போட்டு வந்து ஏசியை போடுன்றான், ஆஃப் பண்ணுன்றான், நீயும் சும்மா இருக்கே அப்படின்னு. எங்கள் ஹோட்டலில் ஏசியே கிடையாது, அந்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டான், நீங்கள் ஏன் சார் டென்ஷனாக இருக்கேன்னு இருக்கான். நமக்குலாம் கிட்டே இந்த ஸ்கூல் ஜோக்ஸ் தான் இல்லையா சார். ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாடலாம் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. படித்த பேப்பர் கொடுக்கையில் சொல்லியிருக்காங்க, எங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, பேரண்ட்ஸ்கிட்ட பேப்பரை கொடுத்து உங்கள் பையன் பெரிய மிலிட்ரி மேனாக வருவான். அப்படியா சார், வெரி குட், எதை வச்சு சொல்கிறீங்க, பார்டரில் தானே பாஸ் ஆகிறேன். அதுக்கு சார் பரீட்சை ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சு, என் பையன் ஃபஸ்ட்டு கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்னாரு. அதே கிளாஸ் தான், வந்து கேட்டிருக்கு. ஏன் சார் என் பொண்ணு கிளாமராக வரலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிங்களாமே இருக்கு. நாசமாக போச்சு, கிராமர் வரலன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சேன். அது சின்ன பையனை ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு போய் சாமி கிட்ட நிப்பாட்டியிருக்காரு. சாமி கிட்ட நிப்பாட்டி, டே குட்டி பையலே நீ எப்படி சாமி கும்பிடுவ அப்படின்னு இருக்காரு. சாமி கும்பிட்றதா, சாமி என்னை காப்பாத்து, எங்கள் அம்மாவை காப்பாத்து, எங்கள் அப்பாவை காப்பாத்து, எங்கள் பாட்டியை காப்பாத்து, எங்கள் தாத்தா தான் உங்ககிட்டே வரப்போறாரு. தாத்தா உங்ககிட்ட வரப்போறாரா அப்படின்னு பார்த்தா மறுநாள் தாத்தா அவுட்டு. அடுத்து 1 வாரம் கழிச்சு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிருக்காரு. சாமி கிட்ட கூட்டிகிட்டு போய், சாமி இப்போ நீ எப்படி சாமி கும்பிடுவ, சாமி என்ன காப்பாத்து, எங்கள் அம்மாவை காப்பாத்து, எங்கள் அப்பாவை காப்பாத்து, எங்கள் பாட்டி தான் வாங்கிட்டு வர போகிறாங்களே. ஒரு பார்த்துருக்காரு, மறுநாள் பார்த்தா அந்த பாட்டி அவுட்டு. அம்மாவுக்கு அவ்வளோதான், பகீர்ந்தாயிருச்சு, இந்த குழந்தைகிட்ட ஏதோ சக்தி இருக்குது. இவ்வளோ பாட்டி காரியம்லாம் முடிச்சுட்டு திரும்ப 1 வாரம் கழிச்சு கூட்டிகிட்டு போயிருக்காரு. சாமி கிட்ட நிப்பாட்டி, இந்த குட்டி பையல நீ இப்போ எப்படி சாமி கும்பிடுவார், சாமி என்ன காப்பாத்து, எங்கள் அம்மாவை காப்பாத்து, எங்கள் அப்பா தான் அவங்ககிட்ட வர போகிறாரு.